ஹலோ மக்களே, இன்னைக்கு நாம ஒரு சாதாரண தானியம் எப்படி நம்ம மொத்த ஆரோக்கியத்தையும் புரட்டி போட போகுதுன்னு பார்க்க போறோம். இது ஏதோ சாதாரண உணவு பட்டியல் இல்லைங்க, பல 100 வருஷங்களா மறைஞ்சிருந்த ஒரு பெரிய சீக்ரெட். அதுதான் காலநாமக் அரிசி. வாங்க இதோட அதிசயங்களை ஒன்னொன்னா பிரிச்சு பார்க்கலாம். புத்தரின் பிரசாதம் பேரை கேட்கும்போதே ஒரு ஆச்சரியம் வருதில்ல? ஆமாங்க, இந்த வாசனையான பாரம்பரிய அரிசிய நாம சும்மா ஒரு சாப்பாடுன்னு கடந்து போக முடியாது. வரலாற்றுல கௌதம புத்தருக்கே படைக்கப்பட்ட ஒரு புனிதமான பிரசாதம் இது. இந்த ஒரு பேரே போதும் இதோட மகத்துவம் என்னன்னு நமக்கு சொல்றதுக்கு. இன்னைக்கு நாம என்னென்ன பார்க்க போறோம்னா, முதலாவதா இதோட அறிமுகம், அப்புறம் சர்க்கரை நோய் மற்றும் இதய பாதுகாப்பு, மூளை நரம்பு மண்டலம், இரும்புச்சத்து மற்றும் செரிமான நன்மைகள், கடைசியா பாரம்பரிய உணவு எப்படி நமக்கு சிறந்த மருந்தாகுதுன்னு பார்க்க போறோம். இந்த சூப்பர் ஃபுட் நம்ம உடம்பை எப்படி பாதுகாக்குதுன்னு நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. பகுதி 1, புத்தரின் பிரசாதம் ஓர் அறிமுகம். சரி, பழங்கதைகளை தாண்டி நிஜத்தில இதை பார்க்க எப்படி இருக்குன்னு முதல்ல தெரிஞ்சுக்குவோம். இந்த அரிசிக்கு 2 முக்கியமான அடையாளங்கள் இருக்கு. ஒன்னு இதோட தனித்துவமான வாசம், இன்னொன்னு இதோட கருப்பு நிற உமி. இது சும்மா தோற்றத்துக்காக மட்டும் இல்லைங்க, இந்த கருப்பு உமிக்குள்ளதான் நம்ம உடம்புக்கு தேவையான அத்தனை ஆரோக்கிய ரகசியங்களும் ஒளிஞ்சிருக்கு. 2வது பகுதி சர்க்கரை நோய் மற்றும் இதய பாதுகாப்பு. சயின்ஸ் படி இது நம்ம உடம்புக்குள்ள என்ன மேஜிக் பண்ணுதுன்னு பாப்போமா? கிளைசமிக் குறியீடு, இந்த வார்த்தையை நீங்க அடிக்கடி கேள்விப்பட்டிருப்பீங்க. சிம்பிளா சொல்லணும்னா, ஒரு உணவை சாப்பிட்டா அது எவ்வளவு சீக்கிரமா நம்ம ரத்தத்துல சர்க்கரையை ஏத்துதுன்னு அளக்கிறது தான் இது. நம்ம காலநாமக் அரிசிக்கு இந்த குறியீடு ரொம்ப ரொம்ப குறைவுங்க. இதனால என்ன லாபம்னு கேக்குறீங்களா? இது சர்க்கரைய சடார்ன ரத்தத்துல கலக்காம ரொம்ப நிதானமா சீரா வச்சுக்குது. சர்க்கரை நோயாளிகளுக்கு இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம். சர்க்கரை ஏறிடுமோன்னு பயப்படாம நல்ல சாப்பாடு சாப்பிடணும்னு நினைக்கிறவங்களுக்கு இதுதாங்க பெஸ்ட் சாய்ஸ். அடுத்து ஹார்ட் விஷயத்துக்கு வருவோம். ஆந்தோசயனின் பேர் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கா? ஆனா இது நம்ம செல்லுக்கு ஒரு பெரிய கவசம் மாதிரி. நம்ம உடம்புல இருக்கிற நச்சுகளை அழிச்சு செல்களை பாதுகாக்கிற ரொம்ப பவர்ஃபுல்லான ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த அரிசியில கொட்டி கிடக்கு. இந்த ஆந்தோசயனின் என்ன பண்ணுது தெரியுமா? முக்கியமா ரத்த நாளங்கள்ல கெட்ட கொழுப்பு அடைக்காம தடுத்து இருந்தது. இதனால இதயம் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கிறதோட உடம்பு முழுக்க ரத்த ஓட்டம் எந்த தடையும் இல்லாம சூப்பரா நடக்குது. சுருக்கமா சொல்லணும்னா, நம்ம இதயத்தை சுத்தமா வச்சுக்கிற ஒரு கிளீனிங் ஏஜென்ட் மாதிரி இது செயல்படுது. 3வது பகுதி மூளை மற்றும் நரம்பு மண்டலம். நம்ம உடம்புலயே ரொம்ப முக்கியமான, அதே சமயம் சிக்கலான மூளையை இந்த அரிசி எப்படி பாதுகாக்குதுன்னு தெரிஞ்சா நீங்க நிஜமாவே ஆச்சரியப்படுவீங்க. இதுல நரம்புகளை பாதுகாக்கிற நியூரோ ப்ரொடெக்டிவ் பண்புகள் நிறையவே இருக்கு. அதாவது நம்ம நரம்பு மண்டலத்துக்கு இது ஒரு ஸ்ட்ராங்கான செக்யூரிட்டி கார்டு மாதிரி. நம்ம யோசிக்கிற திறனையும் அறிவாற்றலையும் பாதுகாக்கிறதுல இது ஒரு பெரிய ரோல் பிளே பண்ணுதுங்க. இதோட இன்னொரு முக்கியமான பெனிஃபிட் என்னன்னா, வயசாகும் போது வர்ற அல்சைமர் மாதிரி ஞாபக மருதி நோய்களை இது வரவிடாம தடுக்குது. நம்ம டெய்லி சாப்பிடுற ஒரு சாதாரண உணவு மூளை சிதைவை தடுக்கிற அளவுக்கு ஒரு கேடயமா மாறுதுன்னா நிஜமாவே பெரிய விஷயம் தானே. 4வது பகுதி இரும்புச்சத்து மற்றும் செரிமான நன்மைகள். சரி, நம்ம டே டு டே எனர்ஜிக்கும் குடல் ஆரோக்கியத்துக்கும் இது எப்படி ஹெல்ப் பண்ணுதுன்னு இப்போ பார்ப்போம். இந்த இடத்துல தான் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. நாம ரெகுலரா சாப்பிடுற சாதாரண அரிசியையும் இந்த காலநாமக் அரிசியையும் கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க. சாதாரண அரிசியை விட இதுல பல மடங்கு அதிகமா துத்தநாகமும் இரும்புச்சத்தும் இருக்கு. இது நம்ம உடம்புக்கு தேவையான ஒரு அருமையான எரிபொருள்னு தான் சொல்லணும். இப்படி நிறைய துத்தநாகம் இரும்புச்சத்து இருக்கிறதால 3 பெரிய நன்மைகள் இருக்கு. ஃபர்ஸ்ட், இரத்த சோகையை சரி பண்ணுது. செகண்ட், நம்ம நோய் எதிர்ப்பு சக்தியை ஒரு பெரிய கோட்டை மாதிரி ஸ்ட்ராங் ஆக்குது. தேர்டு, நம்ம உடம்போட ஒட்டுமொத்த பலத்தையும் கணிசமா அதிகரிக்குது. அது மட்டும் இல்லைங்க, இது ரொம்ப ஈஸியா செரிமானமாகிடும். வயித்துல இருக்கிற அல்சர், குடல் புண்களை ஆத்துற பவர் இதுக்கு இருக்கு. குடலை தாண்டி ஸ்கின் அலர்ஜி, சுவாச பிரச்சனைகள் எல்லாத்தையும் கூட இது கண்ட்ரோல் பண்ணுது. நம்ம வயிறு சரியாயிட்டாலே உடம்பு பாதி சரியாயிடும் சொல்வாங்க இல்லையா? அது 100க்கு 100 உண்மை. 5வது பகுதி சிறந்த மருந்தாக பாரம்பரிய உணவு. நாம இப்போ நம்ம தொகுப்போட இறுதி பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம முன்னோர்களோட அறிவாற்றல் எவ்வளோ கிரேட்னு நாம ஃபீல் பண்ண வேண்டிய நேரம் இது. இப்போ உங்களை பார்த்து நான் ஒரு நேரடியான கேள்வி கேட்கறேன். நாம டெய்லி சாப்பிடுற ஒரு தட்டு சாதம் நம்மள ஹாஸ்பிட்டல் பக்கமே போக விடாம தடுத்து நிறுத்துமா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதுக்கு என்ன பதிலா இருக்கும்? பதில் என்னன்னா 100% முடியும். ஆமாங்க, இந்த மருத்துவ குணமுள்ள பாரம்பரிய அரிசியை நாம உணவா எடுத்துக்கும் போது எந்த ஒரு நோயும் நம்மள நெருங்குறதுக்கு சான்ஸே இல்லைன்னு ரொம்ப அடிச்சு சொல்லலாம். இது முற்றிலும் ப்ரூஃப் பண்ணப்பட்ட ஒரு உண்மை.
இறுதியா நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஒண்ணுதான். இப்போ இருக்கிற புது புது நோய்களிலிருந்து நாம தப்பிக்கணும்னா மறுபடியும் நம்ம முன்னோர்களோட பாரம்பரிய உணவுகளை நோக்கி திரும்புறது தான் ஒரே வழி. இத புரிஞ்சுக்கிட்டா எந்த நோயும் இல்லாம நாம ரொம்ப ஆரோக்கியமா வாழலாம். அன்பு மக்களே, எவ்ளோ மருத்துவ குணங்கள் இருக்கிற காலா நாமக் அரிசிய பற்றி இன்னைக்கு பார்த்தோம். இப்போ சொல்லுங்க, அடுத்த முறை சாப்பிடும்போது வெறும் கேலரிய சேர்க்க போறீங்களா இல்ல பல 100 வருஷ ஆரோக்கியத்தை சேர்க்க போறீங்களா? நீங்களே முடிவு பண்ணுங்க. இந்த யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை உங்க ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிக்கு கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இணைந்து கற்றுக்கொள்ள மறக்காம சப்ஸ்கிரைப் மற்றும் லைக் செஞ்சு வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.